இன்றைக்கி பாகியலட்சுமி எபிசோடில் பழனி சாரோட பர்த்டே தான் இன்றைக்கி காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பழனி சார் குடும்பமே அங்கே தான் இருக்குது. அதில் அவங்க 2 சிஸ்டரையும் காமிக்கிறாங்க. அவங்க 2 சிஸ்டருக்கும் ஃபஸ்ட்டு பிடிக்காமல் இருக்குது பாகியலட்சுமி, அவங்க அம்மா சொன்னோன்னே. அதுக்கப்புறமா போக போக அவங்க பாகியலட்சுமி ரொம்ப அவங்க ஃபேமிலியை ரொம்ப கேரிங்காக கவனிக்கும் போது இந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் இவங்க 2 சிஸ்டருக்கும் ரொம்பவே பிடிச்சி போகுது. அதுக்கப்புறமா கேக்கெலாம் கட் பண்ணுறாங்க, நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது அதில் பாக்யா மட்டும் வராமல் தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கம்பல் பண்ணி பழனி சார் கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் பாக்யா போய் நிற்கிறாங்க அந்த ஃபேமிலி ஃபோட்டோவோட. அதுக்கப்புறமா எல்லாருமே ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பழனி சார்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த இடத்துல பாக்யா இல்லை, பாக்யா வந்து எல்லாருக்குமே சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. பழனி சார் சொல்லிட்டு இருக்காரு, எங்கள் அம்மாவை நல்லா கேர் பண்ணுற மாதிரி எனக்கு பொண்ணு வேணும். அவர் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் பாக்யா அவங்க அம்மாவை கைப்பிடிச்சி அந்த சைட்லேருந்து ஒரு சைட்லேருந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டே இருக்கும்போது பழனி சாருக்கு ரொம்பவே பாக்யாவை பிடிக்குது. அப்புறம் வேறெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கணும் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க பழனி சார்கிட்ட. அதுக்கப்புறமா எங்கள் குடும்பத்தை வந்து புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் அவங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு ஸ்வீட் கொடுத்துட்ருக்காங்க. பாக்யா கொடுக்கும்போது அந்த ஸ்வீட் ஏதோ சிந்திருது அவங்க அக்கா மேலே. உடனே அது தொடச்சிட்டு இருக்க மாதிரி தொடச்சி, சரி இப்போ பார்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பாக்யாவை காமிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே அவருக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சி போகுது. அது உட்காந்த இடத்துல தான் எல்லாம் காமிச்சிட்ருக்காங்க. வேறு எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சாமலே அது எனக்கு அவங்க பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே பாக்யா வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்படி தான் இன்றைக்கி இந்த எபிசோடில் காமிச்சிட்ருக்காங்க. ஸ்வீட் அவர் ரொம்ப ரசித்து சாப்பிட்டோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது பாக்யாவை. இன்றைக்கி தான் அவருக்கு ரொம்ப உண்மையாலுமே பிடிச்ச மாதிரி காமிக்கிறாங்க. வேறு எதுனா சொல்லுங்கள் சார்னு எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் சொல்கிறாரு, பொண்ணை பார்க்கும்போது என் மனசுக்குள்ளே ஒரு லைட் எரியணும் அப்படின்னு சொல்கிறாரு. நேரத்தில் அங்கே கொஞ்சம் கரண்ட்டு போயிடுது. கரண்ட்டு வந்த உடனே அந்த லைட்டு கிட்ட பாக்யா தான் நிற்கிறாங்க அந்த கரண்ட் வந்தோடனே. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி எபிசோடில் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஃபங்க்ஷன்லாம் நடந்து முடிஞ்சு எல்லாருமே கிளம்பும் போது அப்புறம் பாக்யா கிட்ட பழனி சாரோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, பாக்யா கிட்ட எவ்வளோ அமௌண்ட்டோ இந்த ஃபங்க்ஷனுக்கு உண்டான அமௌண்ட்டு சாப்பாடு செலவெல்லாம் கொடுக்குறாங்க. அது பாக்யா எனக்கு வேண்டவே வேண்டாம், என் மனசுக்கு பிடிச்சி தான் நான் அது பண்ணேன், அவர் எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு பழனி சார், அதெல்லாம் இது நான் பண்ண தான் நினச்சிக்கோங்க, எனக்கு பணம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்யா. இதை கேட்டோடனே பழனி சார் அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்புறமா பாக்யாவோட ஃபேமிலியெல்லாம் கிளம்பி போயிடுறாங்க அவங்க வீட்டுக்கு. அப்புறமா பழனி சாரோட அக்கா அம்மாலாம் கேட்குறாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு போல் இந்த பாக்யா, ரொம்ப உனக்கு பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா பழனி சாரோட அம்மாவும் சொல்கிறாங்க, நான் வேணா அவங்க மாமியார்கிட்ட போய் பேசிட்டேன் அப்படின்னு. அதுக்கு பழனி சார் அவாய்ட் பண்ணுறாரு. நீ இவ்வளோ வேகமாக போகாத, நாளைக்கு பிரச்சனை ஆகிடும், இப்போ தான் நான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன், பார்க்கும் அவங்களுக்கும் பெரிய பெரிய பிள்ளைங்க இருக்குல்ல அப்படின்றாங்க. உடனே பழனி சாரோட அக்கா கேட்குறாங்க, இப்போ பெரிய பெரிய பிள்ளைங்க இருக்கிறது அவனுக்கு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. பாக்யா ஃபேமிலி தான் காமிக்கிறாங்க. அவரை பற்றி ரொம்ப புகழ்ந்து பாக்யா வீட்லேயும் பேசிகிட்டு இருக்காங்க. பாக்யாவோட மாமியார், பாக்யாவோட பிள்ளைங்க எல்லாருமே அப்படி ரொம்ப புகழ்ந்து பேசுகிற மாதிரி தான் இன்றைக்கி காமிச்சிட்ருக்காங்க. பாட்டி ரொம்ப ஹாப்பியாக போச்சு, ரொம்ப சந்தோஷமாக போச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ பாக்யோட மாமியார் சொன்னாங்க, ஆமாம் அவன் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு என்கிட்டே வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தாங்கம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்றாங்க. ஓகே வியூவர்ஸ், நான் 2 எபிசோடு உங்களுக்கு சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.